वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी भक्ति नैष्ठिकी 9வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் गतिर्भर्ता प्रभु साक्षी कदिर्भर्ता प्रभु साक्षी निवास शरणं सुहृत् निवास शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानं प्रलयस्थानं निदानं बीजमव्ययम् निदानं बीजमव्ययम् மொழிபெயர்ப்பு. நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரம், தங்கும் இடம் மற்றும் நித்தியமான விதயம் ஆவேன். பொருளுரை. கதி என்றால் நாம் செல்ல விரும்பும் இலக்கு. ஆனால் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதை அறியாமல் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை அறியாதவன் தவறாக வழிநடத்தப்பட்டவன். அவனுடைய பேரளவு முன்னேற்றம் முழுமையானதல்ல, சில நேரங்களில் பொய்யானதாகவும் அமைகின்றது. தேவர்களை இறுதி இலக்காக கருதுபவர் பலருண்டு. அவர்கள் அக்குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி சந்திரலோகம், சூரியலோகம், இந்திரலோகம், மகர்லோகம் முதலிய பல்வேறு லோகங்களை அடைகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் படைப்புகளான இந்த லோகங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் அல்லாமலும் இருக்கின்றன. கிருஷ்ணருடைய சக்தியின் தோற்றங்கள் என்பதால் இவை கிருஷ்ணரே. ஆனால் உண்மையில் இவை கிருஷ்ணரை உணரும் பாதையில் ஒரு முன்னேற்ற படியாகவே உதவுகின்றன. கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளை அணுகுவது என்பது கிருஷ்ணரை மறைமுகமாக அணுகுவதாகும். கிருஷ்ணரை நேரடியாக அணுகினால் அது நேரத்தையும் சக்தியையும் மிச்சப்படுத்தும். உதாரணமாக, கட்டிடத்தின் உச்சிக்கு மின்தூக்கியின் உதவியால் செல்ல முடியுமெனில் எதற்காக படியேறி செல்ல வேண்டும்? அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. எனவே கிருஷ்ணருடைய அடைக்கலம் என்று எதுவும் இருக்க முடியாது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதாலும் எல்லாம் கிருஷ்ணருடைய சக்தியால் நிலைத்துள்ளன என்பதாலும் அவரே உன்னத தலைவர். அனைவரது இதயத்திலும் இருப்பதால் கிருஷ்ணரே பரமசாட்சி. நாம் வாழும் வீடு, நாடு, உலகம் என அனைத்தும் கிருஷ்ணரே. கிருஷ்ணரே சரணடைவதற்கு தகுந்த இறுதி இலக்கு. எனவே ஒருவன் தனது துன்பத்தை போக்குவதற்காக அல்லது தனது பாதுகாப்பிற்காக கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். மேலும் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அந்த பாதுகாப்பினை ஓர் உயிர் சக்தியினால் மட்டுமே வழங்க இயலும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிருஷ்ணரே பரம உயிர்வாளி. மேலும் கிருஷ்ணரே நமது தலைமுறையின் மூலம், அதாவது பரம தந்தை என்பதால் யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நண்பனாக இருக்க முடியாது. யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலன் விரும்பியாகவும் இருக்க முடியாது. கிருஷ்ணரே படைப்பின் ஆதி மூலம். பிரளயத்திற்கு பின் அனைத்தும் அவரில்தான் தங்குகின்றன. இவ்வாறாக கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் நித்திய காரணமாக விளங்குகிறார். ओम अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः।
श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லோரும் இந்த ஈவினிங் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அத்தியாயம் பேர் வந்து 9வது அத்தியாயம். ஐ திங்க் தமிழில் மிக ரகசியமான அறிவு. இந்த அத்தியாயம் பேர் அப்படி தான் கொடுக்குறாங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ரகசியம்னா பிடிக்கும். ஏதாவது ரகசியம்னா உடனே காது கொடுத்து ரொம்ப கேட்போம் நம்ம. மேபி நீங்கள் பல தடவை கேட்டிருக்கலாம். என்னென்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. உதாரணத்துக்கு கார் ஓட்டணுன்னாலும் ஒரு முறை இருக்குது, ஒரு சமையல் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறோம், மொபைல் ஆப்ரேட் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி வாழ்கிறதுக்கும் முறை இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, யாரும் மறுக்க முடியாது. லாஜிக் யூஸ் பண்ணோம்னா எஸ் ஒத்துக்கு தான் ஆகணும். வாழ்கிறதுக்கு முறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பகவத்கீதையில் தான் எசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எசன்ஸ்னால் சாரம். நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் பண்ண வேண்டியதுங்கிறது. நிறையா விஷயங்கள் இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது பகவத்கீதையில் தான் பேசப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் பேசுகிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் உண்மையில் நாம் யார், நம்ம என்ன கண்டிப்பாக பண்ணணும், அது பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு. சிலது மிஸ் ஆகிடும் நம்ம லைஃப்பில், சிலது பண்ணுறதுல மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக சிலது பண்ணணும்னு சிலது இருக்குது, அது மிஸ் பண்ணக்கூடாது. அது கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசுகிறார். இப்போ ஸ்லோகத்துக்கு வரும் பொழுது, ஜென்ரலாக இந்த உலகத்தில் ஒரு குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ போய் உங்களோட கோல், இலக்கு, உங்களோட கோல் ஆஃப் லைஃப் இலக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லலாம், சில பேர் டாக்டர் இருப்பாங்க, கலெக்டர் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. முன்னாடி சொன்னேன் பகவத்கீதா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நாம் எது கோலாக வச்சுக்கணும் கூட கிருஷ்ணர் சொல்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு கோலெல்லாம் செட் பண்ணக்கூடாது. எல்லாம் செட் பண்ணுறாங்க, பட் கிருஷ்ணர் அதை பற்றியும் பேசுகிறார். எது கோல் ஆஃப் லைஃபாக வச்சுக்கணும்னு. ஸோ இதில் முதல் வார்த்தையை கத்தீர் அப்படிங்கிறார். தமிழ் என்ன கத்திக்கு? இலக்கு. கத்தி அந்த ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ட் கத்திங்கிறார்.
கிருஷ்ணர் சொல்கிறார் என்னத்தான் நீ கோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறார். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் கிருஷ்ணர் சொல்கிறான்னு அதுவும் பார்க்கலாம். அப்போ நான் லைஃப்பில் நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டோ டாக்டரோ ஆகக்கூடாதா அப்படின்னா ஆகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, அது தனி. பட் அது ஆகலினாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த கோல் வெரி இம்பார்ட்டண்ட். நான் மேபி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஆகலின்னு வைங்க, தப்பல் ஒன்றும் கிடையாது. லைஃபை நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் பகவானை கோலாக வச்சுக்கலினா லைஃப் இஸ் கான், போச்சு. அது கிருஷ்ணர் சொல்ல கத்திங்கிறார். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், நம்ம வாழ்க்கையில் எது செய்யணும் அப்படின்னா கூட கிருஷ்ணர் சொல்கிறார் நீயா நினச்சதும் செய்யாத அப்படிங்கிறார். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எதாவது செய்யணும்னு நினச்சா நம்ம மனசு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசு உபயோகிப்போம், அதை ஏதோ யூஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம். இப்போ நம்ம எல்லோரும் அப்படி தான் எடுக்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில் அப்படி பண்ணவே கூடாதுங்கிறார், அப்படி பண்ணக்கூடாதுங்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா சாஸ்திரம் படிச்சுட்டு நீ முடிவெடு அப்படிங்கிறார். சாஸ்திரம் படித்து முடிவெடு, நீயா முடிவெடுத்தால் தப்பாக எடுத்துடுவேன். காரணம் கிருஷ்ணர் அதுவும் காரணம் கொடுக்குறார். ஏன்னா நம்ம மனசு நம்மளை ஏமாத்திருங்கிறார். இது உண்மை, இது பொய் கிடையாது. நம்ம மனசு இன்றைக்கி ஒரு மாதிரி பேசும், நாளைக்கு ஒரு மாதிரி பேசும். டெசிஷன் மாற்றிக்கிட்டே இருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு டெசிஷன் எடுப்போம், மேபி வித்தின் 1 மணி நேரத்தில் டெசிஷன் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஏன்னா மனசு அப்படி தான் ஒர்க் ஆகும், கண்டபடி சேஞ்ச் ஆகும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் உன் மனசை நம்பி டெசிஷன் எடுக்காதங்கிறார். சாஸ்திரத்தை பாருங்கிறார். சாஸ்திரம் படித்து டெசிஷன் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும். பட் இன்றைக்கி உலகத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்கவுங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வரும். அது தப்பான வழியாகவும் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அப்போதைக்கு தெரியாது. சம்டைம்ஸ் சில பேருக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அவங்க நினைப்பாங்க 20 வருஷம் முன்னாடி நம்ம இந்த டெசிஷன் எடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. அது 20 வருஷம் கழிச்சு தான் தெரியும் தப்பு பண்ணிட்டோம்னு. பட் டூ லேட், 20 years போயிடுச்சு. ஸோ அப்போது அந்த டெசிஷன் மேக்கிங்கில் கிருஷ்ணர் சொல்கிறார் சாஸ்திரம் படிங்கிறார். ஸோ இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் கதி, என்னத்தான் கோலாக வச்சுக்கணும், லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ணு. பொதுவாக கண்டிப்பாக இந்த உடம்புக்குள்ளே நாம் இருக்கோம், ஆத்மா. இந்த உடல் வேலை பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாகணும், நோ டவுட். கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு ஆகணும், நத்திங் ராங். பணம் சம்பாதிக்கிற தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் கிருஷ்ணர் சொல்கிறார் அது எந்த அளவுக்கு இந்த உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சா போதும். கண்டிப்பாக நான் வந்து ஒரு மல்டி மில்லியனர், அதாவது கோடீஸ்வரனாக இருக்குன்னு அவசியம்லாம் கிடையாது, நஷ்டம் ஒன்றும் கிடையாது. வேதத்தில் எங்கேயுமே வந்து நீ கோடீஸ்வரனாக இருக்குன்னு எங்கேயுமே சொல்லலை, அப்படி எங்கேயுமே சொல்லப்படலை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் பக்தனாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில். கிருஷ்ணரே சொல்கிறார் மன்மனா பவ மத் பக்தோ. கிருஷ்ணர் சொல்கிறார் என் பக்தனாக கண்டிப்பாக இருக்குன்னு அர்ஜுனாங்கிறார். எனக்கு இந்த உலகத்தில் பெரிய பேர் புகழ் இல்லைனாலும் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, நத்திங் ராங், ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் வேறு மாதிரி பேசுவாங்க. பட் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல், அதுதான் ஃபைனலாக எடுத்துக்கணும். 4 பேர் என்ன மதிக்கலையாலும் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, நத்திங் ராங். பகவான் சொன்னபடி நான் கேட்டுட்ருக்கேன்னு வைங்க, நான் ரைட் ட்ராக்கில் போயிட்டுருக்கேன், சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன். அப்படி தான் அது புரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் அடுத்த வார்த்தை சொல்கிற பர்த்தாங்கிறார், சஸ்டெய்னர், ப்ரொடெக்ஷன், காப்பம், ப்ரொடெக்ஷன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பர்த்தா, ப்ரொடெக்ஷன், ஆனால் காப்பம். நம்ம எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரும் வியாதி என்னென்னா மணி எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் நம்ம நம்புகிறோம், இல்லையானு கிடையாது. பேசும்போது சொல்லுவோம் பணம் எல்லாம் ஒன்றும் காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு அது பின்னாடி தான் போவோம், இது உண்மை ஆக்சுவலி. ஸோ பேசும்போது சொல்லுவாங்க மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்டும்பாங்க, அது பின்னாடி தான் மறுபடியும் போவாங்க, அப்படி தான் நடக்கும். நம்ம எல்லாரும் வந்து
ஒரு உயிரில்லாத பொருள் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. உதாரணத்துக்கு நகை இருக்குன்னு வைங்க, அது என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லைன்னா கிடையாது, கண்டிப்பாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பண்ணியா இதில் பண்ணியான்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, அது என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அது உன்னை காப்பாற்றாது, நான் தான் பர்த்தா அப்படிங்கிறார் கிருஷ்ணா. உன்னை நான் தான் காப்பாற்ற முடியும், மணி உன்னை காப்பாற்றாதுங்கிறார். அதுக்காக பணம் சம்பாதிக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. பணம் நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும். பட் சேம் டைம் அது என்னை காப்பாற்ற முடியாதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, கோவிட் டைம் எல்லோரும் தெரியும், கரோனா வந்த டைமில் அவர் ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு பெரிய கடை அது. அந்த கடை ஓனர் வந்து பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு கரோனா வந்துருச்சு. கரோனா வந்துன்னு அவர் என்ன பண்ணியிருக்கார், 5 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு கேஷ் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் முன்பணம் கட்டுறார். 5 crores என்ன காப்பாற்றிடு. 5 crores உண்மையில கொடுத்தாராம். கடைசியில் அவன் செத்து போயிட்டாராம். ஏன்னா இது உண்மையிலே நடந்தது. எனக்கும் தெரியும், சில பேர் கரோனா வந்துச்சு, சும்மா இதை கஞ்சி கிஞ்சி குடிச்சு பொழைச்சிக்கிட்டாங்க. இவர் 5 கோடி கொடுத்து செத்துட்டார். ஏன்னா இதுவும் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. அப்போது பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், மிருத்யு சர்வஹரஷாகம், டெத்துங்கிறது நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறார். மிருத்யு சர்வஹரஷாகம். கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார், அவ்வளோதான், தட்ஸ் இட். அந்த ஆத்மா அந்த டைமில் உடல் விட்டாகணும்னா விட்டு தான் ஆகணும். நான் 100 கோடி வச்சுக்கிட்டு உலகத்தில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், த பெஸ்ட் டாக்டர்கிட்ட போனால் கூட என்னை காப்பாற்றல முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் முன்னாடி சொன்னபடி சில பேர் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ சம் கஷாயம் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு பொழைச்சிட்டாங்க. சில பேர் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து செத்தும் போயிட்டாங்க. அப்படின்னு உண்மையிலே ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பு கொடுக்குற யாருன்னா கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நான் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் கிருஷ்ணா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், டைரக்டாக சொல்கிறார், நான் தான் கொடுப்பேன், உன் கூட இருக்கிறவங்க அவர் கொடுக்க முடியாது. ஈவன் பேரண்ட்ஸ் குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் முடியாது, ஸ்லோகம் இருக்குது. பேரண்ட்ஸும் கொடுக்க முடியாது. நம்மளை கல்யாணம் பண்ணவங்க நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. நம்ம கூட பிறந்தவங்க நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, இம்பாசிபிள். நம்ம நினச்சிக்குவோம், ஆனால் கொடுக்க முடியாது. நான் வந்து மெடிக்கலில் தான் இருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வருவாங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த குழந்தை வலியில் துடிச்சிட்ருக்கும், அழுகும். அவங்க அப்பா அம்மா என்ன மேக்ஸிமம் என்ன பண்ணுவானோ அழுகுவாங்க, பணம் நிறைய கொடுப்பாங்க. என் பையனுக்கு வலி இல்லாமல் பாருங்க, அவ்வளோதான். பேரண்ட்ஸ் வலி வாங்கிக்க முடியாது, அவன் நினச்சாலும் வலி வாங்க முடியாது. பேரண்ட் பணம் கொடுத்து என் பையனை சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவோம், கண்ணு பண்ணுவீங்கன்னா லைக் மருந்து கொடுக்க முடியும், அவரும் வலி வாங்க முடியாது, மருந்து கொடுக்க முடியும். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், ஔஷதம் அகம். ஔஷதம்னா மருந்து, நான் தான் மருந்து அர்ஜுனான்னு பகவத்கீதையில் சொல்கிறார். அந்த டாக்டர் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அது வேலை பண்ணுது இல்லையாங்க பகவான் தான் முடிவு பண்ணுவார், நாம் கிடையாது. என்னோடய டியூட்டி நான் மருந்து கொடுக்கணும், என்னோடய டியூட்டி என் குழந்தைய நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான் என் டியூட்டி. காப்பாற்ற முடியுமானா நோ, அது நம்ம கையில் கிடையாது. என் டியூட்டி பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், பர்த்தாங்கிறார், நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஈவன் பாகவத புராணத்தில் பிரஹலாத் மகாராஜ், பக்த பிரஹலாதன் அதே விஷயத்த சொல்கிறார். அவரும் சொல்கிறார், பேரண்ட்ஸ் குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறார், டாக்டர் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது, ஒரு கப்பல் முழுகிற மனிதனை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை அது நடக்கணும் அப்படின்னா நரசிம்மர் சொல், நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இது உண்மை. ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு துரதிருஷ்டம் என்னென்னா, இன்றைக்கி உலகத்தில் ஈவன் நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லணும், அது படி, இந்த கோர்ஸ் படி, இந்த யூனிவர்சிட்டியில் படி, லைஃப் நல்லா இருக்கும் போகும், அப்படி தான் பேசுவாங்க. அது ஏமாத்துறது. நோ, உலகத்தில் நீங்கள் என்ன தான் பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் இந்த பகவத்கீதா இல்லைன்னு வைங்க, யூ ஃபினிஷ்ட்.
சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். சேலஞ்ச் பண்ணி என்னால் சொல்ல முடியும். என்ன வேணாலும் படிக்கலாம், தப்பு இல்லை. பட் பகவத்கீதை படிக்கலைன்னா வாழ தெரியாது அவங்களுக்கு. மேபி பணம் சம்பாதிக்க தெரியலாம், ஆனால் வாழ தெரியாது, ஃபெயில் ஆயிடுவாங்க, நோ டவுட். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நான் தான் பர்த்தாங்கிறார். தென் மாஸ்டர் பிரபு அப்படிங்கிறார். ஆக்சுவலி இந்த உலகத்தில் எந்த சிச்சுவேஷன்லேயும் மாஸ்டர் யாருன்னா பகவான் தான். அப்படின்னா சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளாம் எப்படி இருப்போம்னா, என்னோட ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அகங்காரம் எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் அந்த அகங்காரம் இருக்குது. ஐ வில் சால்வ் இட், என்னால் பண்ண முடியும். பட் ஆக்சுவலி உண்மை கிருஷ்ணர் சொல்கிறார், அது நான் தான் சால்வ் பண்ண முடியுங்கிறார். நாம் மேபி பிளான் போடுவோம், பட் சால்வ் ஆகுமானா தெரியாது. ஸோ நம்ம லைஃப்பில் பலவிதமான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் அத்தனை ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. பகவத்கீதை படித்தா தான் அந்த சொல்யூஷன் கண்ணுக்கு தெரியும், இல்லை தெரியாது. மேபி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். என்னென்னா, இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் படித்தவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் படிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேர் பக்கத்தில் பல டிகிரி இருக்கும், ஒரு 5-6 டிகிரி கூட இருக்கும் 2 பேருக்கும். நிறைய படிக்கிறாங்க, பட் அகெயின் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அவ்வளோ படிச்சிருக்கீங்களா, உட்காந்து சால்வ் பண்ணலாம்ல. சால்வ் பண்ண முடியாது உங்களால். மேபி டிகிரி நிறையா இருக்குது. ஏன் சால்வ் பண்ண முடியலன்னா, நம்பர் 1 அவங்க மாஸ்டர் கிடையாது, கிருஷ்ணா மாஸ்டர். அவர் சொல்கிறது கேட்டால் தான் சால்வ் பண்ண முடியும், இல்லை சால்வ் பண்ண முடியாது, இம்பாசிபிள். இட்ஸ் ட்ரூ இது. ஸோ இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் அவங்க தான் மாஸ்டர் நினச்சிக்கிறாங்க. ஐ வில் சால்வ் இட், நான் சால்வ் பண்ணிவிடுவேன். இன்னும் முடியாது. நீங்கள் மகாபாரதம் படித்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு பிரச்சனை நிறைய வந்துக்கிட்டு தான் இருந்தது. அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு டைமு கிருஷ்ணா தான் போய் பேசுவாங்க, நான் என்ன பண்ணுறது, ஹவு டு கோ அபவுட் இட், எப்படி நான் போகிறது. அப்போ நாம் நம்ம எங்கேயும் கிருஷ்ணர் பார்க்க முடியலையே அப்படின்னா, பகவத்கீதா இருக்குது, கிருஷ்ணர் பேசியிருக்கார். ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும் பொழுது இது உண்மை, அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் இதில் இருக்குது, நோ டவுட் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. எந்த விதமான பிரச்சனைனாலும் சொல்யூஷன் இருக்குது, இது உண்மை. சில பேர் சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி லாக் தெர் இஸ் எ கீ அப்படின்னா, பூட்டு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக சாவி இருக்கும். சாவி இல்லாமல் பூட்டு யாரும் தயார் பண்ண மாட்டாங்க. பூட்டுன்னு ஒன்று இருந்தால் சாவின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இருந்தால் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. பகவத்கீதை படிக்காதனால சொல்யூஷன் கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என் புத்தி என் மனசு யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க, பண்ண முடியாது, இம்பாசிபிள். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற, நான் தான் மாஸ்டர், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். தென் அடுத்த வேர்ட் ரொம்ப முக்கியம், சாட்சிங்கிறார். விட்னஸ், சாட்சி தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்ட். இந்த ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு வார்த்தை சாட்சி. ஸோ பகவத்கீதையில் இது நிறைய இடத்துல கிருஷ்ணர் பேசுகிறார். நாம் என்னென்னலாம் நினைக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே கிருஷ்ணாக்கு தெரியும். அதுதான் அவர் சொல்கிறார், நான் சாட்சியாக இருக்கேன். மேபி நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நான் யாருக்கும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும், கிருஷ்ணாக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஏன்னா நியூட்டன்ஸ் 3rd லா எல்லாருக்கும் தெரியும். தமிழில் என்ன சொல்லுவாங்க, நியூட்டன்ஸ் 3rd லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது சும்மா ஏதோ படிச்சுட்டு போயிடுறாங்க, அது எல்லாருக்கும் பொருந்தும். நான் மைண்டில் என்ன நினைக்கிறேன்னு கூட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு ரியாக்ஷன்லாம் வரும். இதெல்லாம் உண்மை. நான் ஏதோ பேசுகிறேன், அது ஒரு ஆக்ஷன், அதுக்கு ரியாக்ஷன் இருக்குது. ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. இதெல்லாம் சாஸ்திரத்திலே இருக்குது.
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு நல்லாமே தெரியும். ஈவன் 100 கோடி ஜென்மம் முன்னாடி என்ன பண்ணேன் அதுவும் கிருஷ்ணருக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. போன வாரம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. போன வாரம் திங்கக்கிழமை காலையில் டிஃபன் என்னென்னு சாப்பிட்டா நம்ம எல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம ஞாபக சக்தி அவ்வளோதான். கிருஷ்ணாக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போது ஒருத்தருக்கும் என்னென்ன நடக்கணும் எப்போ நடக்கணுங்கிறது கிருஷ்ணர் தான் கணக்கு போடுறார். இது உண்மை. ஆக்சுவலி நம்ம சம்டைம்ஸ் லைஃப்பில் ஒரு பிளான் போடுவோம், சம்டைம்ஸ் அது பிரகாரம் நடக்காது. அது மேபி முன்னாடி நடந்திருக்கும், அதே மாதிரி பண்ணுவோம், நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் சம்டைம் பதிலே இருக்காது, நமக்கு தெரியாது. பட் என்னோட விதி அது நடக்கணுன்றது நடக்குது, அது ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிருஷ்ணர் சொல்ல நான் சாட்சியாக இருக்கேன் அப்படின்னா இது உண்மை. நமக்கு எஸ்கேப் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, அப்படியே ஒன்று கிடையாது. ஆக்சுவலி சில பேர் நினைக்கலாம் எனக்கு அவங்க தெரியும், நான் தப்பு பண்ணாலும் தப்பிச்சிருவாங்க, லைக் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட்லேருந்து தப்பிக்கலாம், கிருஷ்ணான்னு தப்பிக்க முடியாது. அதெல்லாம் ஒன்று கிடையாது. எஸ்கேப்னு ஒன்று கிடையவே கிடையாது. யார் என்ன பண்ணாங்களோ அது தகுந்த ரியாக்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். there's no doubt. எஸ்கேப்பே கிடையாது இந்த உலகத்தில். ஸோ எனக்கு கிருஷ்ணர் சொல்கிற பரமாத்மேத்தி சாப்பித்தோ, நான் விட்னஸாக இருக்கேங்கிறார். பட் சேம் டைம் அதே கிருஷ்ணா உள்ளுக்குள்ளே சாட்சியாக இருந்தாலும் நம்ம பகவத்கீதையில் இருக்கிற மாதிரி வாழ்ந்தோம் வைங்க, அவர் சாட்சியாக இருக்கிறவர் கவுன்சிலராக மாறிடுவார். தட்ஸ் த பெஸ்ட் திங். அவர் சாட்சியாக தான் இருக்கார் எல்லாரோடம்பளையும். கவுன்சிலர்னா ஆலோசகர். அவர் நமக்கு உள்ளுந்து சொல்லுவார், இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும். ஆனால் எல்லாருக்கும் மாற மாட்டார். அதுவும் சொல்லிட்டார் கிருஷ்ணா. அவர் சொல்கிறபடி யார் கேட்குறாங்களோ சாட்சியாக இருக்கிறவர் கவுன்சிலராக மாறிடுவார். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே கிருஷ்ணர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்ஞான சம்தமஹா நாசயாமி ஆத்ம பாவஸ்தோ ஜான தீபேன பாஸ்வதா. கிருஷ்ணர் சொல்கிறார், நீ என்னை நினச்சிக்கிட்டு நான் சொன்னபடி கேட்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்ஞானம் இருக்கு இல்லையா, அது எடுத்துட்றேங்கிறாரு. நாசயாமி ஆத்மா பாவஸ்தோ. நாசம்னா நமக்குள்ளே இருக்கிற அக்ஞானத்தை நாசம் பண்ணிடுறாராம், அப்படின்னு எடுத்துட்றேங்கிறார். ஜான தீபேன பாஸ்வதா, உள்ள அறிவு தரேன். ஸோ கிருஷ்ணா சாட்சியாக மட்டும் கிடையாது, கவுன்சிலரும் மாறிடுவார். ப்ரொவைடட் அவர் சொன்னபடி கேட்டால் தான், அவர் சொன்னபடி கேட்டால் தான் நடக்கும். அப்படின்னா நாம் பகவானை அப்ரோச் பண்ணலாம், பகவான் கூட பேசலாம், பார்க்கலாம். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. இதெல்லாம் பொய் கிடையாது, பார்க்கலாம். பகவானை பார்க்கணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, சும்மா பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ப்ரைம் மினிஸ்டர் பார்க்கணுன்னு வைங்க, ஜஸ்ட் லைக் தட் பார்க்க முடியாது. இந்த பிஎம்ஓன்னு சொல்லணும், ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணணும். அவங்க நம்மளெல்லாம் கேட்பாங்க, நீ யார் என்ன. நான் சும்மா பார்க்கலான்னு நினைக்கிறேங்கன்னா கம்முன்னுருவாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாதுன்றுவாங்க. ப்ரைம் மினிஸ்டர் பார்க்கணுன்னா எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் நான் போய் ஆகணும். ப்ரைம் மினிஸ்டர் நம்ம மாதிரி ஹியூமன் பீயிங் தான், அவரே நான் பார்க்க முடியாதுன்னா கடவுள் எங்கே போய் சொல்கிறது. பட் அஃப்கோர்ஸ் பகவானை பார்க்கலாம், முடியாதுன்னு கிடையாது. அதுக்கு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணால் தான் அவர் பார்க்க முடியும். ஸோ கிருஷ்ணரை பகவத்கீதையில் சொல்கிறார், நான் சாட்சியாக இருந்தாலும் கவுன்சிலராக இருப்பேன், நீ என்னை பார்க்கலாம், எங்கூட பேசலாம். ஜ்ஞாத்தும் திரஷ்டும் சத்வேனா பிரவேஷ்டும் சா பரந்தபா. கிருஷ்ணர் சொல்கிறார், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னை பார்க்கலாம், என்னை புரிஞ்சுக்கலாம், அவர் சொல்கிறார். தென் இதில் இந்த ஸ்லோகத்தில் நிறைய வார்த்தை இருக்குது. நான் மோஸ்ட் எல்லாமே முக்கியம்தான், பட் டைமுக்காக நான் ஷார்ட் பண்ணுறேன். அந்த செகண்ட் சென்டென்ஸில் சுஹுர்த்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஷரணம் சுஹுர்த். ஷரணம்னா சரண்டர், ரெஃப்யூஜி, தமிழ் என்ன, அடைக்கலம். பெஸ்ட்டு ரெஃப்யூஜ் கிருஷ்ணா தான். சரணாகதி பண்ணால் கிருஷ்ணார் தான் சரணாகதி பண்ணும். இது உண்மை. நம்ம எல்லோரும் கிருஷ்ணா தவிர மற்ற விஷயத்துக்கு சரணாகதி பண்ணிவிடுவோம். மேபி பணமாக இருக்கலாம், இல்லை புகழாக இருக்கலாம், வேறு எதாவதுக்கு சரணாகதி பண்ணிவிடுவோம். வேறு ஏதாவது மேபி ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் இல்லை குழந்தைங்க
இல்லை ஃபேம், பேரு புகழ், இதுக்கு சரணாதி பண்ணிடுவோம். கிருஷ்ணர் சொல்கிறாரு மாமேக்கம் சரணம் விரஜான்னு சொல்கிறாரு. நான் ஒய்ஃப் ஏக்கம் சரணம் விரஜானா கான், இல்லை ஹஸ்பண்ட் ஏக்கம் சரணம் விரஜானால் கான். கிருஷ்ணர் மாமேக்கம் சரணம் விரஜா. ஸோ கிருஷ்ணர் சார் நீ எங்கிட்ட தான் சரணாதி பண்ணணும், வேற எங்கேயும் பண்ணக்கூடாதுங்கிற. கிருஷ்ணர் சும்மா சொல்லலை. சில பேர் சொல்லி ஏங்க கிருஷ்ணர் அப்படி பேசுகிறாரு, அவருக்கு அவரே போஸ்டிங்னா தற்பெருமை. ஏன் கிருஷ்ணர் பேச? நோ, கிருஷ்ணர் தற்பெருமை பேசலை, போஸ்டிங் கிடையாது. நம்ம மேலே அவருக்கு அக்கறை ஜாஸ்தி. ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லுவோம், நான் சொன்னால் கேளு, நான் சொன்னபடி கேளு, நம்ம குழந்தைக்கு சொல்லுவோம். நம்ம குழந்தை வந்து ஏன் நீ சும்மா பெருமை பேசுகிற அப்படின்னா, நோ, உண்மையிலே அவுட் ஆஃப் லவ் தான் சொல்கிற நம்ம குழந்தைக்கு, நான் சொன்னால் கேள்றாம்போம். அது வந்து போஸ்டிங் கிடையாது, அவுட் ஆஃப் லவ் சொல்கிறோம். கிருஷ்ணரை தான் சொல்கிறாரு, நீ எங்கிட்ட தான் சரணாதி பண்ணணும், வேறு எங்கேயும் கிடையாது. பட் நம்ம கிருஷ்ணர் தவிர மற்றவங்க எல்லாத்துக்கும் சரணாதி பண்ணிடுவோம். அங்கே தான் ப்ராப்ளம். தென் அடுத்த வார்த்தை சுஹுர்த்துங்கிறார். ஸோ இந்த சுஹுர்த்துங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை, மனுஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா ஃப்ரெண்ட், ஜென்ரலாக நண்பன். ஸோ ஆக்சுவலி இன்னும் மேபி தமிழில் கூட ஃப்ரெண்டுக்கு பல வார்த்தை இருக்கலாம். நண்பன் அப்படின்னு சொல்கிறாரு, இன்னும் நிறைய வார்த்தை இருக்கலாம். சமஸ்கிருதத்தில் ஃப்ரெண்டுக்கு பல வார்த்தைகள் இருக்குது. மித்ரா, பந்து, அந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது. பட் சுஹுர்த்துங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் வேர்டு. அது யாருக்கு யூஸ் பண்ண முடியாது எக்ஸப்ட் பகவான். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தான் உன்னோட மோஸ்ட் டியர் ஃப்ரெண்டு, நான் தான், புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ இதுக்கு பகவத்கீதையில் பல இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்பவுஸ்னால் நம்மளை கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஃப்ரெண்டுமாக இருப்பாங்க, ரொம்ப நாள் நம்ம கூடவே இருப்பாங்க. பட் அவங்களும் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நம்ம கூட இருப்பாங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒன்றா நான் அவங்கள விட்டுருவேன், இல்லை அவங்க என்ன விட்டுருவாங்க. என் குழந்தை என் கூட கொஞ்ச நாள் தான் இருக்கும். மேபி என் குழந்தைக்கும் நான் ஃப்ரெண்டாக பார்க்கலாம், ஆனால் அதுவும் என்னை விட்டுரும். அதே மாதிரி கூட பிறந்தவங்களோ பெற்றோர்களோ எல்லாரும் என்னை விட்டுருவாங்க, இல்லை நான் அவங்கள விட்டுருவேன். இது நடக்குதே தீரும், எல்லாருக்கும் நடக்கும். பட் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் மட்டும்தான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், நாம் ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் மிருகமாக பிறந்தாலும் அங்கேயும் நம்ம கூடவே வந்திருக்கார். கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ உண்மையிலே ஃப்ரெண்டு யாருன்னா கிருஷ்ணா தான், வேற யாரும் கிடையாது. அதனால அவர் சொல்கிறார், நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். யார் நம்மளை விட மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம பிடிச்சிக்கணும். நாம் வந்து யார் விட்டுட்டு ஓடிடுவாங்களோ அவனை பிடிக்கிறோம். அது நாம் பண்ணுற தப்பு. அதுக்காக உடனே வீட்டுக்கு போய் பாய் பாய்ன்னு சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் மீன் தட். அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இது டெம்பரரின்னு புரிஞ்சுக்கணும். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது டெம்பரரி தான். கேட்குற கஷ்டமாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மை அது, இது பொய் ஒன்றும் கிடையாது, யாரும் மறுக்க முடியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஆனால் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா அக்ஞானத்தில் இருக்கேன். அக்ஞானம்னு புரியுதுங்களா? அறியாமை. சமஸ்கிருத அக்ஞானம் சொல்கிறேன். ஓம் அக்ஞானத்தின் அறியாமையில் இருக்கேன். அப்போ பகவத்கீதை படித்தா தான் இந்த அறிவெல்லாம் வரும். உண்மையிலே யார் என்னோட மோஸ்ட் டியர் ஃப்ரெண்ட்? கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தான். இது உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணா அர்ஜுனாட்ட தான் பகவத்கீதை பேசுகிறார். அர்ஜுனாட்ட சொல்கிறார், நான் தான் உன் ஃப்ரெண்டு, புரிஞ்சுக்கோ. அஃப்கோர்ஸ் நம்மகிட்ட தான் பேசுகிறார் கிருஷ்ணா த்ரூ அர்ஜுனா. கிருஷ்ணா வந்து திரௌபதி உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, திரௌபதி ஒய்ஃப். கிருஷ்ணா வந்து குந்தி மகாராணி உங்கள் அம்மா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கிருஷ்ணா சொல்லலை. கூட பிறந்த யுதிஷ்டராகட்டும் பீமனாகட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை. இல்லை உங்கள் குரு துரோணாச்சாரியர் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை. கிருஷ்ணா சொல்கிற, நான் தான் அவன் ஃப்ரெண்டுன்னு முதல் புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ சும்மா கிடையாது. ஏன் பகவான் அப்படி சொல்கிறாருங்கிறது படிக்கும்போது தான் தெரியும். இந்த கிளாஸை நான் கொஞ்சம் தான் பேச போகிறேன். ஸோ கிருஷ்ணா அது காரணமெல்லாம் கொடுக்குறாரு. வை ஐ ஆம் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், பல காரணங்கள் கொடுக்குறாரு. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபவ பிரளயஸ்தானம்ங்கிறார்.
ஆக்சுவலி இந்த உலகத்தில் இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணுறது ஜென்ரல் நம்ம பிரம்மா தான் க்ரியேட் பண்ணுறான்னு சொல்லுவோம். விஷ்ணு மெயின்டைன் பண்ணுறார், லார்ட் சிவா அழிக்கிறார். பொதுவாக எல்லோரும் அப்படி தான் சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ. பட் அதுக்கு மேலே ஒரு உண்மை இருக்குது. கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அழிக்கிறது நான் தாங்கிறார். இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த ஸ்லோகம் அப்படி தான் வருது, அனிஹிலேஷன். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா அழிக்கிறது நான்கிறார். நம்ம ஜென்ரல் லார்ட் சிவா அழிக்கிறதா நாமெல்லாம் பேசுவோம். கிருஷ்ணர் இங்கே சொல்கிற நான் தான் அழிக்கிறேங்கிறார். அப்போ என்ன இது கான்ட்ரடிக்டரியாக இருக்கானா? நோ. கிருஷ்ணா தான் அழிக்கிறார், பட் அவர் பர்சனலாக செய்ய மாட்டார். லார்ட் சிவா வச்சு தான் அழிப்பார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கொடுப்பார். ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் நம்ம வீடு கட்டுறோன்னு வைங்க, வீடு கட்டியாச்சு, யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? இந்த வீடு நான் தான் கட்டணுமோ, நான் செங்கல் கூட தூக்கி இருக்க மாட்டேன், வீடு நான் தான் கட்டணும்னு சொல்லுவோம். அப்படி தான் பேசுவோம். நான் அது ஒரு கொத்தனார் வச்சு எல்லாம் கட்ட வைப்போம், வீடு நான் தான் கட்டணும்போம். எஸ், ஆக்சுவலாக நம்ம தான் கட்டுறோம். பட் நான் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்குவேன், நான் பணம் கொடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ லார்ட் சிவா அழிக்கிறார்னா அவர் தனியாக பண்ண மாட்டார், அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிருஷ்ணா கொடுப்பார். கிருஷ்ணர் இங்கே சொல்கிற அழிக்கிறது நான் தான் பார், அவர் சொல்லி அவர் அழிப்பார். கிருஷ்ணா சொல்லி தான் பிரம்மா கிரியேட் பண்ணுவார். கிரியேட் பண்ணுற அவராக பண்ண மாட்டார், கிருஷ்ணா சொல்லுவார் இப்படி பண்ணணும் அப்படின்னு, தென் பிரம்மா பண்ணுறார். ஸோ தென் நிதானம் பீஜம். பீஜம்னா சீட், விதை. ஸோ இந்த உலகத்தில் ஏன்னோ இந்த உலகத்துக்கு பீஜமே கிருஷ்ணா தான். ஆக்சுவலி இந்த உலகம் எப்படி சிருஷ்டி கிரியேட் ஆகுதுன்னா கிருஷ்ணர் சொல்கிற நான் தான் கிரியேட் பண்ணுறேங்கிறார். அது மட்டும் ஒருத்தர் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கூட கிருஷ்ணர் அனுகிரகத்தில் தான் குழந்தை வரும். தட்ஸ் ஆல் ட்ரூ. பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசுகிறார், பீஜாமாம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்கிறார். சர்வபூதானா லிவிங் என்டிட்டிஸ், உயிர்வாளிகள். கிருஷ்ணர் பீஜம் நான் தாங்கிறார், அந்த சீடு நான் தான் வைக்கிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணால் தான் குழந்தையெல்லாம் வெளிவரும். அது மிருகமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதான் இங்கே சொல்கிறார், நான் தான் பீஜம்ங்கிறார். அஃப்கோர்ஸ் இது நல்லா படித்து பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லாக வரும், நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும் பொழுது தான் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா புரியும். எப்பவுமே ஃபண்டமெண்டல் அப்படின்னா அடிப்படையானது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்னாலும் ஃபண்டமெண்டல், அடிப்படை ரொம்ப முக்கியம். பகவத்கீதா ரொம்ப ஃபண்டமெண்டல். இந்த நாலேஜ் இல்லைன்னு வைங்க, இது உண்மை. பைத்தியக்காரனாட்ட தான் வாழ்ந்துட்டுருப்பேன், ஆனால் பைத்தியக்காரத்தனமாக வாழ்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் மாயா, அதுதான் மாயங்கிறது. பெரிய பைத்தியக்காரனாட்ட தான் வாழ்ந்துட்டுருப்பேன், ஆனால் நான் நினச்சிக்குவேன் நான் படிச்சுவேன், நான் பெரிய ஆள், அது இது நானாக நினச்சிக்கிறது. பட் உண்மையை சொல்ல போனால் பைத்தியக்காரனாட்ட தான் வாழ்ந்துட்டுருப்போம். இது என்னோடய வார்த்தை இல்லை, இது உபநிஷத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. தர்மே நஹி பசுபிஹி சமானா அப்படின்னு சொல்கிறாங்க உபநிஷத்தில். தர்மே நஹி, இந்த பகவத்கீதா இதில் தர்மங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த தர்மே நஹி, இந்த தர்மம் கடைப்பிடிக்கலைன்னா பசுபிஹி சமானா, அனிமல் தான், அவன் ஒரு அனிமல் அப்படின்ட்டாங்க. அப்படிதான் வேதத்தில் இருக்கு. பட் நமக்கு அப்படி ஃபீலிங்கே இருக்காது. ஸோ சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, அனிமல் துணி போட்டுக்காது, இவன் துணி போடுறான், அவ்வளோதான் வித்தியாசம், தவிர ரெண்டு அனிமல் தான் அப்படிங்கிறான். there's no difference. இது அப்படியே சொல்கிறேன், தர்ம பசுபி சமானா. அது 4 கால் நடக்குது, 2 கால் நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். போத் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலின்னு வைங்க, உண்மையிலே அவங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது, ஏன் என் லைஃப்பில் இது நடக்குது, ஏன் உலகத்தில் தப்பு நடக்குது, எதுவுமே தெரியாது. சும்மா ஏதோ லைஃப் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். பாகவத்தில் கொடுக்குறாங்க, சும்மா ஏதோ வாழ்கிறாங்க, there's no யூஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா, ஓம் தத் சத். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது ஸ்லோகம் சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதாவது?
அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஜென்ரல் கொஷின்ஸ் ஏதாவது? ओके, ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, शिल प्रभुपाद की जय.